தமிழகம் முழுவதும் சீமை கருவேல மரங்களை முற்றிலும் அகற்றுவது தொடர்பான திட்டத்தை வரும் அக்டோபர் 10ஆம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த்குமார் வழங்க கேட்கலாம். ஆனந்த்குமார், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மண் வளத்தையும் சுற்றுச்சூழலையும் சீரழிக்கும் சீமை கருவேல மரங்களை தமிழகத்திலிருந்து அகற்ற உத்தரவிட வேண்டும் என கோரி மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் தாக்கல் செய்த வழக்கு சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்குகள் அனைத்தும் இன்று வனம் மற்றும் வன விலங்குகள் பாதுகாப்பு தொடர்பான வழக்கினை விசாரிக்கும் உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி ஆகியோருடைய அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் நீர்நிலைகள் வனப்பகுதிகளில் உள்ள சீமை கருவேல மரங்களை கணக்கெடுப்பதற்கான வருவாய்த்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்கள் கணக்கெடுக்கப்பட்டு வருவதாகவும், மேலும் வருவாய்த்துறை நிலங்களில் உள்ள இடங்கள் மட்டுமே கணக்கெடுக்கப்பட்டு வருவதாகவும், வடகிழக்கு பருவமழை தொடங்கவிருப்பதால் இந்த கணக்கெடுப்பு மற்றும் அகற்றுவதற்கான காலக்கெடுவை மேலும் 3 மாதங்கள் அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கு நிலுவையில் இருந்து வருவதாகவும், ஆனால் 15 ஆண்டுகளுக்கு முன்னர் உத்தரவிட்டும் இதுவரை அகற்றவில்லை எனவும், நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அதிருப்தி தெரிவித்தனர். மேலும் சீமை கருவேல மரங்களை முற்றிலும் அகற்றுவதற்கு தமிழக அரசு அரசாணை வெளியிட்டதும், ஆனால் அதில் எந்த விதமான முன்னேற்றம் இல்லை எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் தனியார் நிலங்களில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்ற நில உரிமையாளருக்கு நோட்டீஸ் அனுப்பி குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் அகற்றவில்லை என்றால் அரசு அகற்றி அதற்கான செலவு தொகையை நில உரிமையாளரிடம் வசூலித்துக் கொள்ளலாம் என யோசனை தெரிவித்த நீதிபதிகள் சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கான திட்டங்கள் மற்றும் அது தொடர்பான விவரங்களை வருகிற அக்டோபர் 10ஆம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு காலக்கெடு விதித்த நீதிபதிகள் அன்றைய தினம் உரிய பதில் அளிக்காவிட்டால் நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்தவில்லை என உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க நேரிடும் எனவும் எச்சரித்து விசாரணையை அன்றைய தினத்திற்கு தள்ளி வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.